Morning students. Today we are going to learn about chapter 11 database concept. So database அப்படினா என்னன்ற introduction பார்க்கலாம். Database is an organized collection of data generally stored and accessed electronically from a computer system. So database அப்படினா என்ன அப்படினா database அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய டேட்டாஸை கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்யூட்டர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் டேட்டாபேஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ நம்ம எலக்ட்ரானிக்கலி அப்படின்றது கம்ப்யூட்டர்ஸில் நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறது அக்சஸ் பண்ணுறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. த டேர்ம் டேட்டாபேஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் டு ரெஃபர் டு எனி ஆஃப் த DBMS. த டேர்ம் டேட்டாபேஸ் அப்படின்றத ஏன் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். refer to any of the DBMS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The database system or an application associated with the database. ஸோ இந்த டேர்ம் டேட்டாபேஸ் அப்படின்றது எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது டேட்டாபேஸ் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது அப்ளிகேஷன், அதாவது வேறு ஏதாவது சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. Because of the close relationship between them, the term database is often used casually to refer to both a database and the DBMS used to manipulate it. Okay. So a school class register is a database where names are arranged alphabetically. Database have been around since people started recording things. Here we tend to focus on electronic works. ஸோ இப்போ டேட்டாபேஸ்க்கு உங்களுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்கூல் கிளாஸ் ரிஜிஸ்டர். ஓகேவா, நம்ம கிளாஸ் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம மார்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் எத்தனை கிளாஸஸ் இருக்கோ ஸோ அத்தனை கிளாஸஸ் எத்தனை செக்ஷன்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் லிஸ்ட் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம அதை மேனுவலாக யூஸ் பண்ணுறத விட ஸோ கம்ப்யூட்டர்ஸில் நம்ம இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ், அங்கே ப்ராடக்ட் பண்ணுற திங்ஸ், ஓகேவா. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ டேட்டா ஆர் raw facts stored in a computer. A data may contain any character, text, word or a number. ஸோ டேட்டா அப்படின்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னா டேட்டா அப்படின்றது raw fact. ஓகே. raw fact அப்படின்னா ஸோ நம்ம இப்போ தான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம ஃபர்தராக இனிமேல் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே. ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ அதுதான் நம்ம கம்ப்யூட்டர்ஸில் கலெக்ட் பண்ணுறோம். டேட்டா மே கண்டெயின் எனி கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாஸ் அப்படின்றது கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம், டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், வேர்டாகவும் இருக்கலாம், நம்பர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ நாம் இப்போ ஏதாவது ஸோ அமௌண்ட்ஸ், அதாவது மணி, அந்த மாதிரி இப்போ ஃபீஸ் கட்டுறோம் இல்லையா ஸ்கூலில். ஸோ அதெல்லாம் அந்த ஃபீஸ் லிஸ்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்பரில் தானே இருக்கும். அது எல்லாமே நாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டாபேஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ டேட்டா நம்பரில் இருக்குது. ஓகே. அதுவே நம்ம அட்டெண்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், நேம் இல்லையா. ஸோ நேம் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் ஆப்ஷன்ட் நம்ம கேரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் வேரி ஆகும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 60006 DPI கேம்பஸ் SEERT சென்னை காலேஜ் ரோடு. ஸோ இது டேட்டா. ஓகேவா. இது தனித்தனியாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றது நமக்கு இப்போ தெரியாது. ஓகே. ஓகே. ஏதோ டீட்டெயில்ஸ் நம்பர்ஸில் இருக்குது, வேர்ட்ஸில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபார்மேட்டட் டேட்டா விச் அலோஸ் டு பி utilized in a significant way. SERT காலேஜ் ரோட் DPI கேம்பஸ் சென்னை. ஸோ பாருங்கள், இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார்மேட் அப்படின்னா என்னென்னா நம்ம கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை வேறு ஏதோ ப்ராசஸ் பண்ணி நம்ம கிடைச்ச சொல்யூஷன் தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனுக்கு எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் SERT, ஸோ நெக்ஸ்ட் லைனில் காலேஜ் ரோட் DPI கேம்பஸ், அடுத்தது சென்னை கொடுக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அட்ரஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே. As you can see from the example above, data appears as a set of words and numbers.
However, when the data is processed, organized and formatted, it gives a meaningful information about the SCRT institution contact address. ஓகேவா, இதை நான் சொன்னேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு பார்க்கும்போதே அது வந்து SCRTயுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேவா, அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ டேட்டா பேஸ்னால் என்ன கண்டினியூ பண்ணலாம். Database is a repository collection of related data organized in a way that can be easily accessed, managed and updated. Database can be software or hardware based, which one sole purpose of storing data. ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னாலே குரூப் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேட்டாவை ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிவிட்டு சிஸ்டத்தில் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் நம்ம அதை எடுத்து அப்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸை நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பேப்பர்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Okay, a DBMS is a software that allows us to create, define and manipulate database, allowing user to store, process and analyze data easily. So DBMS software அப்படின்னு சொன்னாலே ஸோ டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இது எல்லாமே DBMS அப்படின்றது. DBMSனா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது ஏன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய DBMS சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நாம் கொடுத்த அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணலாம், மேனிப்புலேஷன் பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம். அதை ஸோ எத்தனை டைம் வேணாலும் எடுத்து ப்ராசஸ் பண்ணலாம், அந்த டேட்டாஸை ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் தான் வந்து DBMS சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா C++ம் சரி, பைத்தான், ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் மூலயமா டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இல்லை அதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இப்போ MS ஆஃபீஸ், எக்ஸல் இந்த மாதிரி இதில் MS ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிங் டெக்ஸ்ட் எடிட்டர் இல்லையா, அது டைப்பிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதே வந்து ஸ்ப்ரெட்ஷீட், அதே MS எக்ஸல் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ண டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இது DBMS அப்படின்றது. ஓகே, ஸோ இதுக்கு நிறைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. அதில் தான் உங்களுக்கு வந்து MS எக்ஸல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகே, so DBMS provides us with an interface or a tool to perform various operations to create a database, storing of data and for updating data, etc. DBMS also provides protection and security. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ஆர் டூல் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நாம் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே அதை எடுத்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ்க்கு ப்ரொடெக்ஷனும் தருது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டாபேஸ்க்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் டேட்டா கன்சிஸ்டன்சி ஆஃப் மல்டிபிள் யூசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன அப்படின்னா டேட்டா ஸ்டோர்டு இன்டு டேபிள்ஸ். ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸை நம்ம டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது, டேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் data is never directly stored into the database into tables. Okay, sorry, data is stored into the database. Data is stored into tables created inside the database. ஸோ டேட்டாஸை நம்ம அப்படியே டைப் பண்ணி வேறு அப்படியே லொக்கேஷனில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான ஒரு டேபிளை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, DBMS ஆல்சோ allow to have relationship between tables which makes the data more meaningful and connected. ஓகேவா, DBMS எதுக்கு அலோவ் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ நம்ம நிறைய டேபிள்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த டேபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன,
ஸோ அதை பொறுத்து அந்த டேபிளையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்கூல்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளாஸில் வந்து படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டை நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுடைய கிளாஸோடைய மார்க்ஸ் டீட்டெயில்ஸ், ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய பயோடேட்டா, ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஃபீஸ் கலெக்ஷன்னா அது தனியாக. ஸோ அதை வந்து எப்படி அந்த டேபிளை இந்த டேபிளோட வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு redundancy. ஓகே, ஸோ இந்த மாடர்ன் very cheap, but earlier when hard drives are too expensive, unnecessary repetition of data in database was a big problem. But DBMS follow normalization which divides the data in such a way that repetition is minimum. ஸோ இப்போ மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு ஹார்ட் ட்ரைவ் அப்படின்றது ஸோ ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஆனால் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அது ரொம்ப டூ எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதனால் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்ததால் இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸை நிறைய பேர் என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. ஏன்னா டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நிறையா பேரெல்லாம் அதை வாங்கி யூஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு, அதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ட்ரைவ்ஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ நம்ம ஈஸியாக டேட்டாபேஸை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்கிறாங்க டிபிஎம்எஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நார்மலைசேஷன் வந்ததுக்கு அப்போ நார்மலைசேஷன்றது ஒரு மெத்தட், அதை பற்றி நம்ம கொஷின்ஸ் இருக்குது, நான் அதை அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாஸை டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு அது வந்து ரிப்பீட்டேஷன் வராமல் பார்த்துக்குது. ஓகேவா, டேட்டா கன்சிஸ்டன்சி on live data, it is being continuously updated and added. Maintaining the consistency of data can become a challenge, but DBMS handles it by itself. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம வந்து டேட்டாஸை வந்து கொடுக்கும்போது அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் அதை டிபிஎம்எஸ் அப்படின்றது இப்போ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுது இப்போது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் மல்டிபிள் யூசர்ஸ் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் மல்டிபிள் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபிஎம்எஸ் அலோ மல்டிபிள் யூசர்ஸ் டு ஒர்க் ஆன் அட் த சேம் டைம் அண்ட் ஸ்டில் மேனேஜஸ் டு மெயின்டைன் த டேட்டா கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிபிஎம்எஸ் அலோ மல்டிபிள் யூசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிலே பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து பர்டிகுலர் பர்சன் ஒரு சிஸ்டத்தில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது. ஸோ நிறைய சிஸ்டத்தில் சேம் டேட்டாபேஸே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேம் டேபிளே எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்து அட் த சேம் டைம் நம்ம மேனேஜ் பண்ண முடியும், அதாவது அப்டேட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து டேட்டா கன்சிஸ்டன்சி சப்போர்ட் கன்கரண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு query லாங்குவேஜ். ஸோ query லாங்குவேஜ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு சாப்டர் queries பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிபிஎம்எஸ் provides users with a simple query language. ஓகேவா, ஸோ யூஸிங் which fetched, inserted, deleted and updated in a database. ஸோ இந்த டிபிஎம்எஸில் வந்து வேறு என்ன அப்படின்னா இதில் வந்து query லாங்குவேஜ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். query லாங்குவேஜ் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருந்துட்டு நம்ம பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஈஸியாக ஃபெச் பண்ண முடியும். அதேமாதிரி பர்டிகுலர் டீட்டெயில்ஸை வந்து இன்சர்ட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா query லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா என்எல்சி இந்த மாதிரியான ஒரு பெரிய கம்பெனியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ லேக்ஸ் கணக்கில் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி டீட்டெயிலை நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி query லாங்குவேஜை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய ஐடியோ இல்லை அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக ஃபெச் அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் ஃபெச் பண்ண முடியும். அவங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ எப்போ அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களே, எப்போ ரிட்டையர்ட் ஆகிறாங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணுமா, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம இந்த queries மூலயமா நம்ம. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி அப்படின்றது என்ன, டிபிஎம்எஸ் ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா, ப்ரொடெக்டிங் டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஸோ இப்போ டிபிஎம்எஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸோ வேறு எங்கேயுமே வந்து அது வந்து யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி தேவை. ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா டிபிஎம்எஸ் வந்து அலோவ் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியோ
நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்லையே இப்போ சொன்ன மாதிரி நம்ம அதை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதால மற்ற அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள்ஸோ இல்லை வேறு யாருமே அதை என்ன பண்ணலாம் அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, in a typical DBMS create user account with the different access permissions using which we can easily restricting using access. இதுதான் சொன்னேன். ஓகே, next DBMS. So it allows us to better handle and manage data integrity in regions where multi-threading is extensively used. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஸோ நமக்கு வந்து இந்த டிபிஎம்எஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ் பண்ணுறது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்ஸ்னால் என்ன, டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன, டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே டேட்டா பேஸும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற எஸ்கல் சாப்டர்ஸும் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்து இந்த சாப்டர்ஸை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு உங்களுக்கு டேட்டா பேஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். டேட்டா பேஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஐடி கம்பெனிஸ் அப்படின்போது டேட்டா பேஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான். ஸோ அதனால் அதோடைய பேசிக் நம்ம கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள்